ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதில் நேற்று பார்த்த நம்ம அதிசயமானவர், இன்றைக்கு ஆலோசனை கர்த்தர் என்று பார்க்க போகிறோம். ஆலோசனை கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மனிதர்கள் ஆலோசனை கொடுப்பாங்க. நிறைய கன்சல்டன்சி பார்த்துருக்கீங்களா? நிறைய கவுன்சிலிங் கொடுக்குற இடம் கன்சல்டன்சி. நீங்கள் சிவிலுக்கு போனால் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதை பற்றி அதுக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பாங்க. எப்படி செய்யணும்னு சொல்லுவாங்க, எப்படி பட்ஜெட்டுக்குள்ளே செய்யணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் பேங்கிங் செக்டார் பார்க்க போனீங்கன்னா நீங்கள் லோன் எப்படி எடுக்கணும், பிஸ்னஸ் எப்படி பண்ணணும், அதுக்குன்னா லோன் எப்படி எடுக்கிறது, என்னென்ன திட்டங்கள் இருக்குது, அரசுக்கிட்ட என்ன இருக்குது, வெளியே இருக்கிற ப்ரைவேட் பேங்கிங்கில் என்ன இருக்குது சொல்லிக் கொடுப்பாங்க. ஐடிஐ டிபார்ட்மெண்ட் போனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய கவுன்சிலர்ஸ், நிறைய மையங்கள் இருக்குது. அவுட் ஆஃப் கண்ட்ரியில் போய் படிக்க போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க. நிறைய ஆலோசனை மையங்கள். இன்றைக்கி குழந்தையை வளர்ப்பது எப்படி, அதுக்கு ஆலோசனை மையங்கள். குழந்தை பெற்றுக்கொள்வது எப்படி, அதுக்கு ஆலோசனை மையங்கள். இப்படி அரசியல் ஆலோசனை மையங்கள். நீங்கள் நம்முடைய தமிழகத்தினுடைய எலெக்ஷனில் கிஷோர் பிரசாந்த் அவர் ஒரு அரசியல் ஆலோசகர். நீங்கள் டிவி சேனல்ஸ் போன ஏகப்பட்ட அரசியல் ஆலோசகர்கள் இருக்காங்க, ஆலோசனை கர்த்தர் இருக்காங்க, ஆலோசனைக்காரர்கள். ஆலோசனை கர்த்தர் அல்ல, ஆலோசனைக்காரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எல்லாருடைய ஆலோசனைகள்லாம் சரியாக பலிக்கிறது இல்லை. சில ஆலோசனைகள் அபத்தமாகி விடுகிறது, போராட்டத்தில் கொண்டு நிறுத்துகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையை, நீங்கள் யாரும் ஆலோசனை கேட்குறீங்க? சில பேர் அப்பா அம்மா ஆலோசனை கேட்டுருப்பாங்க, சில பேர் நண்பன் என்ன சொல்லுகிறானோ அந்த ஆலோசனை இருப்பாங்க. கூட இருக்கிற நண்பி, கேர்ள் ஃப்ரெண்ட், அவருடைய ஆலோசனை கேட்குறவங்க. சில கணவன்மார்கள் மனைவிமார்கள் ஆலோசனை கேட்பாங்க. சில மனைவிமார்கள் கணவன் ஆலோசனை. சில நேரம் சக்ஸஸ் ஆகிடும், சில நேரம் தோல்வி அடையும். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இப்படியாக எத்தனையோ விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கலாம், நிறைய ஆலோசனைகள். நீங்கள் வேதத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆலோசனைக்காரர்களை பார்க்கலாம். நீங்கள் தாவீதுக்கு ஒரு ஆலோசனைக்காரன் தான், அவன் பேர் அகிதோப்பேல். அவன் ஒரு ஆலோசனை சொன்னால் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த அகிதோப்பேலுக்கு மேலாக தாவீது ஒரு ஆளை வச்சுருந்தான். அது யாருன்னு நம்ம பார்க்க போகிறோம். அகிதோப்பேல் என்ற ஒரு ஆலோசனைக்காரன், தாவீதுக்கு நிறைய விஷயத்தை அட்வைஸ் பண்ணுற, ஆலோசனை கொடுக்குற ஒரு மனுஷன். குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தில் அப்சலோம், தாவீதின் குமாரன், விரோதமாக எழுப்பிட்டான். இப்போது அந்த தாவீதின் குமாரன் அப்சலோம், அந்த அப்சலோமுக்கு அகிதோப்பேல் ஆலோசனைக்காரனாக போயிட்டான். இப்போ தாவீதுக்கு இன்னும் ஆலோசனைக்காரர் இருக்கிறாங்க. ஆனால் தாவீது அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறான், ஆண்டவரே, அகிதோப்பேலின் ஆலோசனைகளை அபத்தமாக்கி போடுகிறார். ஏன் அப்படி ஒரு தைரியமாக சொல்ல முடிஞ்சதுன்னா, தாவீது அகிதோப்பேலுடைய ஆலோசனை மட்டும் நம்பி இல்லை, அவன் என்ன ஆலோசனை கொடுப்பான்னு தாவீதுக்கு ஓரளவுக்கு தெரியும். அதற்கு மேலாக தாவீது யாரை பார்க்கிறாருன்னா, கர்த்தரை பார்க்கிறார். நீங்கள் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் போனீங்கன்னா தாவீது கேட்குறார், ஆண்டவரே, ரெப்பாயிம் பள்ளத்தாக்கில் நான் யுத்தம் பண்ண போகிறேன், நான் போகலாமா, நான் ஜெயிப்பேனா அப்படின்னு கேட்குறேன். இது மாதிரி ஒவ்வொரு முறையும் யுத்தத்துக்கு போகும்போது, சில முக்கியமான காரியங்களை செய்யும்போது யார்கிட்ட கேட்பாருன்னா, கர்த்தரிடத்தில் போய் கேட்பார், ஆண்டவரே, நான் போகலாமா, இதை செய்யலாமா அப்படின்னு கேட்பார். அதனால தான் சங்கீதத்தில் எழுதுறாரு, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் இன்னும் துதிப்பேன். அல்லேலூயா. ஆலோசனை, ஏன்னா மனுஷங்கிட்ட கேட்டுக்குவார் தாவீது, ஆனால் அதுக்கு முன்னாடி கர்த்தரிடத்தில் முக்கியமாக கேட்பார். மனுஷன் என்ன சொல்கிறான்னு பார்ப்பாரு, கர்த்தரிடத்தில் போய் கர்த்தர் என்ன சொல்லுகிறார், அந்த ஆலோசனை பற்றி நடக்கும்போது அவர் வாழ்க்கையில் வெற்றி குவித்தார். ரெப்பாயும் பள்ளத்தாக்கில் தாவீது போகிறார். ரெப்பாயும் பள்ளத்தாக்கில் ஒரு பின் குறிப்பு சொல்லுகிறது, அதிகமான மந்திரவாதிகளாம், மந்திரத்தில் அப்படி மோசமானவங்களாம். அந்த மந்திர பள்ளத்தாக்கு, மந்திரவாதிகள் இருக்கிற இடத்துல போகிறார். முசுக்கட்டை இலை செடியினுடைய உரசல் கேட்கும்போது, நீ போ, ஜெயிச்சிருவ. அந்த ஆலோசனை கேட்டு போகிறார். போகும்போது கர்த்தர் பேசுகிறார், உனக்கு முன்னாடி கர்த்தர் போயிட்டாரியா. வெற்றி எப்படிப்பட்ட வெற்றின்னா, எதிரிகள் தண்ணீரை போல உடைந்து ஓடினார்கள். பாகால் பிராசிம் அப்படின்னு சொல்கிறார், எதிரிகள் தண்ணீரை போல உடைந்து ஓடினார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளை, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆலோசனை. நிறைய பேர் இன்னைக்கு வாலிப பிள்ளைங்களாம் நிறைய சுய இஷ்டப்படி பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, அவங்கன்னு சொல்லி அந்த ஆலோசனைகளை கேட்டு
வாழ்க்கை அபத்தமாய் போய்விடுகிறது. கர்த்தருடைய ஆலோசனை வாழ்க்கையை கட்டுவிக்கும். கர்த்தருடைய ஆலோசனை ஜெயத்தை கொண்டு வரும். கர்த்தருடைய ஆலோசனை வெற்றி சிறக்க பண்ணும். தாவீது போன இடத்துல எல்லாம் வசனம் சொல்லுகிறது, அவனை காப்பாற்றி வந்தாராம் கர்த்தர். ஏன்னா ஏன் தாவீது அவன் போற இடத்துல என்னதான் கேட்கிறான், நான் போலாமா வேண்டாமா, செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு கேட்கிறான். அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவனை போகிற இடத்தெல்லாம் அவனுடைய ஜீவனை பாதுகாத்து வந்தார். மகா பெரிய வெற்றியை கொடுத்தார். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவனை ராஜாவாக்கினார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு ஒரு ஆலோசனை கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கர்த்தர். இல்லை, தேவ சமூகத்துக்கு வாங்க, ஜெபியுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். இந்த ஆலோசனைக்கு நிகர் வேறொரு ஆலோசனை இருக்கவே முடியாது. நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில நல்ல ஆலோசனை கர்த்தராக இருப்பீராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே போய் ஸ்தோத்திரிக்கிறோம். பார்க்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. ஆலோசனை கர்த்தராக உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இடைபடுவீராக, நன்மைகளை செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஒவ்வொருவர் நடத்துங்க. யாரெல்லாம் உங்களை நோக்கி ஜெபிக்கிறார்கள், ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தில் எனக்கு ஆலோசனை கொடுங்க, இதுக்காக எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் ஆலோசனை கர்த்தராய் இருந்து அவள் வாழ்க்கையை நிலைப்படுத்தி வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் நீர் கிருபை பாராட்டுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.